அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மே மாதத்தின் முதல் தேதியிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்துவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில், அதுவும் காலையில், அதுவும் மாதத்தின் முதல் தேதியில் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு நமக்கு பாக்கியமாய் காணப்படுகிறது. அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை கொடுத்து, இந்த பாக்கியத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தில் அமர பண்ணியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மே மாதத்திலும் கூட இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வேத வார்த்தையை, இந்த மே மாதத்திற்கு நம்ம கொடுக்கறதான ஒரு வேத வார்த்தையை நம்ம வாசித்து, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து இந்த மாதத்தை நம்ம சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் நேரத்தில் மாத பிறப்பின் முதல் தேதியில் உங்கள் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்கு கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிற வார்த்தையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் எங்களோடு இந்த நாட்கள் இடைப்பட்டு இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே நடத்துவீராகன்னு உமது கரத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக, ஆவியானவர்களை நடத்துவீராக. ஆண்டவர், அடியனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. வந்திருக்கிற ஜனங்களுக்கும் உடைய வார்த்தை பிரயோஜனமாய் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை மறுபடியும் ஒரு விசை வாசிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து. ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் பெயரிடுவாயாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்துல நம்ம விசுவாசிக்க வேண்டிய வார்த்தையும் நாம் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தையும் என்னவென்றால், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாருக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படி உண்டாகுது. ஆகார் தன்னுடைய அந்த வனாந்திர பாதையில் நடந்து வரும் பொழுது, தனக்கு யாருமே இல்லை என்று அவங்க நினச்சிக்கிட்டு வரும் பொழுது, தூதனானவர் அவருக்கு புறப்பட்டு அவருக்கு முன்பாக வந்து நின்று ஒரு வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆகாருடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாள் என்று நமக்கு நன்றாக அறிந்திருக்கும். அவளுடைய வாழ்க்கையில் அவள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் ஒரு நாள் உண்டு. அது எங்கன்னா, எகிப்தில் இருந்த வரைக்கும். எகிப்துக்கு ஆபிரகாம் போனப்ப ஆபிரகாமோடு சேர்ந்து ஆகார் என்ன பண்ணாங்க? அனுப்பி வைக்கப்பட்டாங்க. 10 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. 16:3. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஸ்தோத்திரம். இங்க வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், சாராள் வந்து ஆபிரகாமுக்கு மனைவியாக யாரை கொடுத்தாங்களாம்? ஆகாரை கொடுத்தாங்க. ஆனால் பின் நாட்கள் வரும் பொழுது அந்த ஆகாரை யார் தான் ஃபஸ்ட்டு விரட்டுறான்னு பார்த்தா சாராள் தான் விரட்டுறாங்க. அப்போ ஒரு 10 வருஷமாக ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஆகார் இப்போ தனித்து விடப்பட்டு தனிமையின் பாதைக்கு என்ன பண்ணுறாங்க? தள்ளப்படுறாங்க. இந்த வாழ்க்கையை ஆகார் என்ன பண்ணலை? விரும்பி வாழலை. இந்த வாழ்க்கையை ஆகாரை வந்து விரும்பி ஏற்றுக்கொள்ளலை. இந்த வாழ்க்கையை கொடுத்ததே யார் தான்? சாராள் தான் கொடுத்தாங்க. சாராள் தான் இந்த வாய்ப்பையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது தன்னை விட ஆகார் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறா, தன்னை விட ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா, தன்னை விட ஆபிரகாம் ஆகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாரு, தன்னை விட தன்னிடத்துல இருக்க வேலையாட்கள் ஆகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, நம்ம ஒதுக்கப்பட்டுருவோன்னு ஒரு எண்ணம் சாராளுக்குள்ள வந்ததின்படி அவ என்ன பண்றாங்க? ஆகாரை விரட்டுறாங்க. ஆகாரம் தன்னுடைய அந்த நிலைமையில வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கர்ப்பவதியா என்ன பண்ணாங்களாம்? இருந்தாங்களாம். அந்த கர்ப்பவதி நாட்களில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க?
போய் கொண்டு இருக்கிறாங்க. நான் இப்படியே ஒரு வார்த்தையை தியானித்தேன். ஆகார் எப்படிப்பட்ட நிலைமையில் அந்த பாதையில் போயிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்று விரட்டப்பட்ட நிலைமையில், ரெண்டாவது திசை தெரியாத ஒரு நிலைமையில், எங்கே போகிறதுன்னு தெரியல. எகிப்துக்கு போகிறதா இல்லை வேற யாராவதுன்னு தேடி போகிறதா? ஏன்னா பல தேசங்களுக்கு, எத்தியோப்பியா இருக்குது, அங்கிட்டு சீரியா இருக்குது, இப்படி பல தேசங்கள் இருக்குது. எந்த தேசத்துக்கு போகிறதுன்னு திசை தெரியாத ஒரு நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. அடுத்து மூன்றாவது பார்க்கும்போது, தனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்காதா? தன்னை யாராவது சேர்த்துக்க மாட்டாங்களா? இது வரைக்கும் குடியிருந்த, நான் எகிப்தில் இருந்தேன், என்னை ஆபிரகாம் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, 10 வருஷமாக கூட இருந்தேன், நல்ல உறவு கிடச்சிச்சு, நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ விரட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குமா? அடைக்கலம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. கடைசியாக பார்க்குறப்ப பிள்ளையை குறித்த கவலை. தன் வயிற்றில் வளரக்கூடிய அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடுமா? தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்க முடியுமா? அப்படி வளர்த்தெடுத்து அந்த உலகம் என்ன பேசும்? இப்படி பிள்ளையை குறித்தும் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவளுக்கு அதிக கவலை என்ன பண்ணுது இருக்கிறது. இப்படி பல சிந்தையை தன் மனதில் வைத்துக்கிட்டு அந்த ஆகாரம் அந்த பாதையில் என்ன பண்ணுறாங்க, கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மே மாதம் 1 தேதி கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் எத்தனை பேர் எத்தனை விதமான யோசனையை வைத்து நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் வார்த்தை ஒன்று அழகாக வருது, கர்த்தர் உன் அலைச்சலை கேட்டபடியினார், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினார், அவர் உன் துன்பத்தையும் உன்னுடைய பெரும் வேதனையை கேட்டபடியினார். அவர் நம்முடைய அலைச்சல்கள் என்ன பண்ணியிருக்கிறார், நம்முடைய அங்கலாய்ப்பு அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய பெரும் வேதனையை, நம்முடைய வியாகுலத்தை, நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையின் பாதையையும் அவர் கேட்டு இருக்கிறபடியினால் அவர் நமக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் உன்னுடைய எல்லா அங்கலாய்ப்பை என்ன பண்ணியிருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன். அதனால தான் இது ஆகாருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன் வயிற்றையும் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு இருக்கிற கவலை போக நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், உன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை என்ன பண்ணுது, உண்டா இருக்கு, அவனுக்கு இஸ்மவேல் என்ன பண்ணு பேரிடுன்னு சொல்லி அவளுடைய எல்லா அங்கலாய்ப்பையும் அவர் என்ன பண்ணுறாரு, தீர்த்து வைக்கிற தேவனாக இருக்கார். அப்போ இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்பார். அல்லேலூயா. இந்த மாதம் நம்ம விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்பார், கர்த்தனுடைய வியாகுலத்தை கேட்பார், கர்த்தனுடைய பெரும் மூச்சை, என்னுடைய பெரும் மன வேதனை அவர் என்ன பண்ணுவார், கேட்பார். கேட்டு எனக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தனுடைய அலைச்சல்களையெல்லாம் கேட்டு, என் அங்கலாய்ப்பையெல்லாம் கேட்டு, என் கண்ணீரையெல்லாம் அவர் துருத்தியில் வைத்து, இந்த மாதம் அவர் எனக்கு பதில் தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா ஆகார் எத்தனை நாட்கள் அந்த வேதனை அனுபவிச்சு ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு நாள் பொறுத்து இளைத்து போன்ற வார்த்தையின்படி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பித்தவங்களுக்கு வார்த்தை கிடைக்கல, ஆனால் வார்த்தை வருது. எத்தனை மாதம் அவங்க ஓடினாங்கன்னு தெரியல, எத்தனை மாதம் சாராளுடைய வீட்டில் இருந்தப்போ அந்த வேதனை அவங்க அனுபவிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் வார்த்தை வருது, இதுவரைக்கும் நீ அனுபவித்த எல்லா அங்கலாய்ப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நான் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். நீ மறுபடியும் உன்னுடைய நாச்சாரத்துக்கு என்ன பண்ணு, திரும்பிப்போ. உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை நல்லா வளரும்படி நான் என்ன பண்ணுவேன், கிருபை தருவேன். அதிலிருந்து ஒரு சந்ததி என்ன பண்ணும், புறப்பட்டு வரும். இப்போ கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதலாவது நான் சொன்னேன் விரட்டப்பட்ட நிலைமை. இங்கே ஆகாருக்கு வந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா, சேர்த்து கொண்டவங்களே விரட்டி அடிக்கப்படுறாங்க. இவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அம்மா ஒரு அடிமை பெண்ணின் வாழ்க்கையை தான் என்ன பண்ணாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கானான் தேசத்தில் ஆபிரகாமோடு சேர்ந்து, ஆபிரகாம் சாராள் மற்ற அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து இவங்களும் ஒரு பணிப்பெண்ணாக, ஏன்னா ஆகார் அனுப்பிவிட்டது அடிமை பெண்ணாக தான் என்ன பண்ணாங்க, அனுப்பி வச்சாங்க. அவங்க ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சுதந்திரவாளியாக அவங்க என்ன பண்ணலை, அனுப்பி வைக்கப்படல. அவங்க அனுப்பி வைக்கப்பட்ட நோக்கமே அடிமை பெண்ணாக அவங்க என்ன பண்ணட்டும், போய் ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவிக்கோ அவங்க உதவி செய்து அனுப்பி வச்சாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆகார் இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, விரட்டப்பட்ட நிலைமை. எதுக்கு இந்த விரட்டப்பட்ட நிலைமை வருது? நான் ஏற்கனவே சொன்னேன், தன்னை விட அவன் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாது. இன்றைக்கும் அநேகருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்குது, உலகத்தின் பார்வையில் நம்மளை விட அவன் என்ன பண்ணிடக்கூடாது, நல்ல விதத்தில் வந்துடக்கூடாது. அது போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், ஓட்டுற வண்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தன்னை விட அவன் ஒரு விதத்தில் நல்லவனாக வந்துட்டானா அவனை யாருக்குமே என்ன பண்ணாது, பிடிக்காது. அங்கே பொறாம ஆரம்பிச்சிடும்,
அங்கே போட்டி ஆரம்பிச்சிடும், அங்கே முறுமுறுப்பு ஆரம்பிச்சிடும், அங்கே சண்டை ஆரம்பிச்சிடும், அங்கே ஏற்றத்தாழ்வு ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வு தான் ஆகாருடைய வாழ்க்கையிலேயே வந்துச்சு. ஆகாருடைய வாழ்க்கை அந்த ஏற்றத்தாழ்வு வர காரணம் அந்த அம்மா கர்ப்பவதியாக இருந்தாங்க. சாரால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இப்படி இருக்கேன், நான் மலடியா இருக்கிறேன், கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சாராள் போய் ஆபிரகாம்கிட்ட என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. அந்த வசனத்தை வாசிங்கல, 16:5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், மடியிலே கொடுத்தேன். அவள் தன் ஸ்தோத்திரம். இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அவ கர்ப்பவதியா இருக்கிறா, அதனால அவ என்னை என்ன பண்ண போறா? ஏற்றத்தாழ்வா பார்க்க போறா. இந்த வாழ்க்கையை கொடுத்ததே சாராள் தான். ஆனா சாராளுக்குள்ள என்ன வருது? அவ என்னைய மட்டமா என்ன பண்ணிடுவா? நினைச்சிருவா. ஏன்னா அவ ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை, ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துக்கு அவ என்ன பண்ணிட்டா? வந்துட்டா. இப்போ ஆபிரகாமுடைய பாசம் அவளுக்கிட்ட என்ன பண்ணிடும்? போயிடும். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆபிரகாமுடைய பாசம் எங்கே போயிடும்? ஆகாரம் நோக்கி போயிடும். என்கிட்ட ஆபிரகாமுடைய பாசம் என்ன பண்ணாது? கிடைக்காது. வேலையாட்களுடைய அந்த அதிகாரம், அந்த பயம், அந்த அன்பு, ஒரு எஜமானி அம்மா அப்படிங்கிற ஒரு நேசம் எனக்கு என்ன பண்ணாது? கிடைக்க. எல்லாமே யாருக்கு போயிடும்? ஆகாருக்கு போயிடும். காரணம் என்ன? கர்த்தர் ஆகாரை ஆசீர்வதிச்சதுனால அந்த அம்மாவால் அந்த ஆகாருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மளையும் அநேக நேரத்தில் நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக போகும்பொழுது அநேகர் என்ன பண்ணுவாங்க? விரட்டி அடிப்பாங்க. இவன் நல்லா வந்துடக்கூடாது, இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் இன்னமும் நம்முடைய உறவுகள் மத்தியில், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க? இருக்க தான் செய்கிறாங்க. இவன் நல்லாவே என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் இவன் நம்முடைய கீழே தான் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆகார அப்படி தான் நினச்சாங்க. அதில் தான் விரட்டி விட்டாங்க. யார் விரட்டினாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆகார் யோசிச்சிருப்பான், நானா அந்த வாழ்க்கையை கேட்டேன்? நானா ஆபிரகாமுக்கு மனைவியாகும்னு ஆசைப்பட்டேன்? நானா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன்? நீங்கள் தானையா வந்து கொடுத்தீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை தன் கணவனாருக்கு கட்டி கொடுத்துட்டு அவள் கர்ப்பவதி ஆனதுக்கப்புறம் விரட்டி விட்டா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு துணை இல்லாமல் அந்த பொண்ணு வாழ்க்கையை எப்படி ஓட்டுவா? சாரால் அதை பற்றி என்ன பண்ணல, கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆபிரகாமாவது யோசிச்சிருக்க வேணாம்? அவரும் என்ன பண்ணல, யோசிக்கல. உன் கையில் தானே இருக்க, அவன் இஷ்டப்படி என்ன பண்ண சரி. அப்போ நம்பி வந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணுது? கைவிடப்படுறாங்க, விரட்டி விடுறாங்க. ஆகார் நம்பி இருந்தா, ஆபிரகாமை நம்புனா, சாராலை நம்புனா, அந்த குடும்பத்தை நம்புனா. ஆனால் அந்த குடும்பம் அவளை என்ன பண்ணலை? காப்பாற்றலை. அந்த குடும்பம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல. அந்த குடும்பம் அவளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்தலை. அந்த குடும்பம் அதுக்கு பதிலாக வஞ்சகத்தையும் பழியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்து விரட்டி தான் விட்டாங்க. ஆனால் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். 10 வருஷமாக அவள் என்ன பண்ணா? ஆபிரகாமுடைய தேவனை அவள் தொழுது கொண்டா. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சொல்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. ஆனால் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தா? ஆபிரகாம் எந்த தெய்வத்தை நமஸ்கரிக்கிறாரோ அதே தெய்வத்தை அவளும் என்ன பண்ணா? ஒரு விதத்தில் நமஸ்கரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் தொழுது கொண்டதுக்கே கர்த்தர் அலைச்சல்களை எண்ணியிருப்பார்னு சொன்னால், நம்ம பிறந்தது முதல் இது வரைக்கும் கர்த்தருக்காக நம்மளை விட்டு கொடுத்து, நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவனம் பண்ணிகிட்டு இருக்கோன்னா நம்முடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்பாரா மாட்டார்? 10 வருஷம், வெறும் 10 வருஷம் அவன் முழு மனதோட தொழுது கொண்டாளான்னு தெரியல. ஆனால் இருந்தா, அவ்வளோதான். அதுக்கே கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டு அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னா, நம்ம இது வரைக்கும் அவருக்கு உண்மையும் உத்தமமாக கர்த்தரை தொழுது கொண்டுகிட்டு இருக்கோம். அப்படி உண்மையும் உத்தமமாய் தொழுது கொண்டு இருக்க நம்மளுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். முதலாவது, விரட்டப்பட்ட நிலைமை. நம்ம இந்த கடந்த 4 மாதத்தில் நம்ம விரட்டப்பட்டிருந்தாலோ, இல்லை நம்மளை ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலோ, இப்போ வளர்ந்துருவான ஒரு பயத்திலேயே நம்மளை தூக்கி எறியப்பட்டிருந்தாலும், காண்கிற தேவன் ஒரு என்ன பண்ணுறார்? இருக்கிற. ஏன்னா அந்த கீழே 13-14 வசனத்தில் அப்படியா சொல்லுவா? அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஸ்தோத்திரம். அழகா ஒரு வார்த்தையை சொல்றாங்க,
என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். எந்த இடத்துல? தூதன் பேசின இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்மை காண்கிற தேவனை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதத்தில் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை காண செய்வோம். நம்முடைய அலைச்சல்களை அவர் பார்த்து நமக்கு பதில் செய்யும் பொழுது நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம், கர்த்தரின் அலைச்சல்களை கேட்டு என் அங்கலாய்ப்பை கேட்டு எனக்கு பதில் சொன்னார். இந்த மாதத்தில் என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன்ற இந்த நற்சாட்சியை நம்மளும் இந்த மாதத்தில் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். அடுத்து இரண்டாவது, திசை தெரியாத நிலைமை. திசை தெரியாத நிலைமை. இது வரைக்கும் எங்கே இருந்தாங்க? கானான் தேசத்தில். இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல. இந்த மாதம் துவங்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், என்ன சாதிக்க போகிறோன்னு அநேக கேள்விக்குறி மனதில் இருந்திருக்கலாம். ஆகாருடைய இருதயத்தில் இருந்தது போல் இது வரைக்கும் ஒரு நல்ல சேஃபான ஒரு சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இருந்துட்டோம். ஒரு சர்க்கிளில் இருந்துட்டு இப்போ ஒரு அன்சர்க்கிள், ஒரு சேஃப் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பிரயாணிக்க போகிறோம். ஆகாருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், இது வரைக்கும் நான் நல்ல இடத்துல இருந்துட்டேன், நல்ல ஆகாரம் கிடச்சிச்சு, நல்ல உடை கிடச்சிச்சு, நல்ல பாதுகாப்பு கிடச்சிச்சு. இப்போ நான் எப்படி வாழ போகிறேன், எங்கே போய் அடைக்கலம் புக போகிறேன்? கல்லுகளுக்கு மத்தியிலையா, இல்லை குகைகள் நடுவுலையா, இல்லை வேறு எங்கே நான் பெயர்ந்து போக போகிறேன்? எத்தனை பேருக்கு இந்த இருதயத்தில் இந்த கேள்வி இருக்குது, நான் இந்த மாதத்தை எப்படி நான் கடக்க போகிறேன், இந்த மாதத்தில் நான் எங்கே அடைக்கலம் புக போகிறேன், யார் எனக்கு உதவி செய்ய போகிறேன்? கடந்த 4 மாதத்தில் அநேக சூழ்நிலையை கடந்து வந்துட்டேன், இந்த 5வது மாதம் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? திசை தெரியாமல் இருக்கிறேனே, மாதமும் பிறந்துருச்சு, எப்படி போகிறேன் அப்படின்ற கேள்வி இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு, நம்ம எதை குறித்து அங்கலாய்க்கிறோம்? இந்த மாதத்தில் நீங்கள் எதை குறித்து நீங்கள் அநேகமாக யோசித்து, இந்த மாதம் பிறக்கும் போது இல்லை நேற்று இரவு நேரத்திலே ஐயோ மே மாதம் பிறக்க போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோன்னு இருதயத்தில் எதையெல்லாம் போட்டு குமுறிக்கிட்டு உங்கள் படுக்கையில் கண்ணீரோடு வைத்திருந்து உங்கள் படுக்கையில் எந்தெந்த காரியத்தெல்லாம் யோசித்து படுத்து இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வந்தீங்களோ கர்த்தர் அறிவார். அவருடைய வார்த்தை, உன் அங்கலாய்ப்பையெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன். நீ யாருமே கேட்க மாட்டேன் இருதயத்தில் போட்டு குமுறிக்கிட்டு இருந்த பற்றியா, அது எல்லாம் என் செவிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கேட்கப்பட்டிருக்கு. நான் பதில் செய்வேன். திசை தெரியாத ஒரு பாதையில் ஆகார போல நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன், எங்கே போக போகிறேன், யாரை தேட போகிறேன், யாருக்கிட்ட அடைக்கலம் புக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னா கர்த்தர் வழி என்ன பண்ணுவார். ஏன்னா வேதம் அழகா சொல்லுகிறது, நீங்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலேயே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு பின்பாக என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரையில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தான் அநேக நேரத்தில் என்ன பண்ணாங்க, தவித்து கொண்டு இருந்தாங்க. அவங்க எப்பெல்லாம் தவிக்கிறாங்களோ அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு இதுதான் வழி, இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிரயாணிக்கணும். செங்கடல் இருக்கா, உள்ள நான் என்ன பண்ணுறேன், வழியை உண்டாக்க, இது வழியாக தான் நீங்கள் போகணும். சில பாதைகள் இல்லாத இடத்துல நம்மளுடைய இருதயம் அங்கலாய்ப்பு அடையும் போது அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு நமக்கு ஒரு பாதை என்ன பண்ணுவார். இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு ஒரு அழகான பாதை என்ன பண்ணுவார், உண்டாக்கி தருவார். நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டு நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு ஒரு பதில் வைத்து நீ இங்கே தான் போகணும், நாச்ச இடத்துக்கு தான் என்ன பண்ணணும், திரும்ப போகணும். அப்படி ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்ம இருக்க வேண்டிய இடத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து நமக்கு ஒரு சேஃபான சர்க்கிளை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் உருவாக்கி தருவாராக. அல்லேலூயா. அடுத்து 3வதாக அடைக்கலம். அவள் இப்போ அடைக்கலம் ஆகணும். எங்கே அடைக்கலம் ஆகிறது, யார் ஏற்றுக்கொள்வா? ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயிக்க பண்ணப்பட்டு மரியாள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது யோசேப்பு ஒரு வார்த்தை அழகாக சொல்ல, அவள் என்ன பண்ணிடக்கூடாது, அசிங்கப்பட்டுறக்கூடாது, அதனால் அவரை இரவோடு இரவாக என்ன பண்ணிடணும், நம்ம விட்டுட்டு போயிடணும், ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்லி யோசிப்பேன். காரணம் என்ன, அவள் கர்ப்பவதியாக இருப்பது தான். அப்போ இந்த இடத்துல ஆகாருடைய வாழ்க்கை கர்ப்பவதியாக என்ன பண்ணுறா, இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறா. இந்த கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது இவளுடைய யார் ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ கேள்வி அதுதான், ஆகாருக்கு யார் ஏற்றுக்கொள்வாங்க? ஒருவேளை தகப்பன் வீட்டுக்கே திரும்பி போனாலும் தகப்பன் வீட்டில் கேட்பாங்களா மாட்டாங்களா? இந்த நிலைமையில் நிற்கிறே யார் அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ இவளுக்கு எங்கே போய் நிற்கிறதுன்ற, தகப்பன் வீட்டுக்கு கூட போவதற்கு அவள் யோசிக்கிறா. இதுவரைக்கும் வளர்ந்து இத்தனை வருஷமாய் வளர்த்து எடுத்து தகப்பன் வீட்டுக்கு கூட திரும்பி போகிறதுக்கு அவளுக்கு என்ன இல்லை, சூழ்நிலை சாதகமாக இல்லை. அவள் நிலைமை அந்த மாதிரி இருக்குது, அவள் தோற்றம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம எங்கே போகிறது? கர்த்தர் அங்கலாய்ப்பு என்ன பண்ணுறார்,
கேட்டு இருக்கிறார். நமக்கு ஒரு பாதி அவர் என்ன பண்ணுவார்? உண்டு பண்ணுவார். இதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல்ல இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அவர் தன் வலைகளை விரித்து மீன் பிடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் 2 படகும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு? ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்துச்சு. இப்போ எப்படி திரும்பி வீட்டுக்கு போகிறது? தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கறது? தன் மனைவி கிட்ட எதை கொடுக்கறது? இந்த வாரத்துக்கு எதை நம்ம செய்கிறது? இந்த நாளுக்கு எதை செய்கிறது? எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் பேதுரு என்ன பண்ணார்? நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ இயேசு அந்த வழியாக நடந்து போனவர் பேதுருடைய படகுல ஏறி கொஞ்சம் என்ன பண்ண தள்ளி போப்பான்னு சொல்லி வலையை வீச சொல்லி 2 மடங்கு படகு அமிலத்தக்கதாக மீன் என்ன பண்ணார்? கொடுத்தார். அங்கே எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஏன்னா நான் அப்படி யோசிக்கிறேன், அந்த பேதுரு கூட போன அநேகருடைய படகுல எப்படி தான் இருந்துச்சு? எல்லா படகுமே வெறுமையாக தான் இருந்துச்சு. பேதுரு படகு மட்டும்தான் வெறுமையாக இருந்துச்சுன்னு இல்லை. ஏன்னா பேதுரு சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற படகு ஊற்றி, அப்போ நீ இந்த பக்கம் என்ன பண்ண? வா, உன் படகு எம்டியாக தான் இருக்குது, நீ வந்து கொஞ்சம் மீன் என்ன பண்ண எடுத்துகிட்டு போ, என் படகு பத்தலன்ற மாதிரி தான் பேதுரு பக்கத்தில் இருக்க படகை கூப்பிடுவார். அப்போ பேதுருவின் படகை போல் எத்தனை பேருடைய படகு அங்கே வெறுமையாக இருந்துச்சுன்னு தெரியலை. எத்தனை பேரை தன் குடும்பத்துக்கு போகிறதுக்கு, தன் வீட்டுக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியலை. ஆனால் பேதுருவின் படகுல கர்த்தர் ஏறி அவன் அங்கலாய்ப்பு என்ன பண்ணார்? நீங்களாக்குனார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய படகுல ஏறி நம்ம எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், எப்படி நிற்க போகிறோம், இவங்க மத்தியில் போய் இவங்க மத்தியில் நம்ம எப்படி வாழ போகிறோம், இந்த மாதத்தை எப்படி நம்ம கடக்க போகிறோம், எப்படி அநேகரை சமாளிக்க போகிறோம். வெறுமையாக இருக்கே, அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு, ஆனால் நான் வெறுமையாக இருக்கிறேனே. பேதுருவை போல என் படகு வெறுமையாக இருக்கேன், எப்படி இதை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். ஆனால் அப்படி ஒரு வளையம் நம்மளை நெருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை, நான் அங்கலாய்ப்பு என்ன பண்ணியிருக்கிறேன்? கேட்டு இருக்கிறேன். உன் அங்கலாய்ப்பை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கேட்டு இருக்கிறேன். உன் படகு அமிலத்தக்க மீனை கொடுக்க என்னால் முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் சொல்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? போய் நிற்கணும். கர்த்தர் எங்கே நிற்க சொல்கிறார் அங்கே போய் நம்ம என்ன பண்ணணும்? நிற்கணும். ஏன்னா அந்த கடலில் அநேக இடம் இருந்துச்சு. பேதுரு ரொம்ப ரொம்ப தூரம்லாம் என்ன பண்ணல, மீனை வலைக்கு போயிட்டு மீனுக்கு போய் வலை என்ன பண்ணல, வீசலை. கொஞ்சம் தூரம் போனார், படகை நிறுத்த சொன்னார், வலையை வீச சொன்னார். அப்போ நமக்கான ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் என்ன பண்ணுது இருக்கு. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் நம்மளை நிற்க சொல்கிற இடத்துல, கர்த்தர் நம்மளை நடக்க சொல்கிற வழியில் நம்ம நடப்போம்னு சொன்னால் நமக்கான ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் என்ன பண்ணுது இருக்கு. அதை விட்டுட்டு தொலை தூரத்தில் என்ன பண்ணுறோம்? தேடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அநேகருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு முன்பாக தான் வச்சுருக்கிறார், நமக்கு அருகில் தான் வச்சுருக்கார். ஆனால் நம்ம அதை கேட்க முடியாமல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ரொம்ப தூரம் போய் என்ன பண்ணுறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அருகில் தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் நடப்பீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதம் என்ன பண்ணும் இருக்கும். அப்போ ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்ட கர்த்தர், ஆகாருடைய சூழ்நிலையை பார்த்து ஆகாருக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்த கர்த்தர், நமக்கும் நம்முடைய அங்கலாய்ப்பையும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்து ஒரு வாசலை திறந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மே மாதத்தின் முதல் தேதியில் உங்களுடைய திரு சமூகத்தில் அமர்ந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டிருக்கிறபடியினால், எங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால், எங்களுடைய பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால், எங்கள் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால், அப்பா நீங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு பதில் செய்வீராகன்னு சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவர், இந்த மே மாதத்தில் திசை தெரியாமல், அடைக்கலம் போக இடமில்லாமல் விரட்டிவிடப்பட்ட நிலைமையில் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து தங்கள் மனதில் வைத்திருக்கிறதான எல்லா அங்கலாய்ப்பையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கேட்டு ஒரு பதில் செய்வீராகன்னு சொல்லி, அப்பா ஒரு பதில் தருவீராகன்னு சொல்லி, அவங்களுக்கு ஒரு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராகன்னு சொல்லி, அவங்க போக வேண்டிய பிரயாணத்தை, அவங்க போக வேண்டிய வழியை ஆகாருக்கு காண்பித்து கொடுத்தது போல இவர்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே பாதையை காண்பித்து நேர் வழியாய்
நீராய் நடத்துவீராகன்னு சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சங்கீதம் 91 சொல்லப்பட்ட பாதுகாப்பு இந்த மாதம் இவர்களுக்கு முழுவதுமாய் இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆகாருக்கு காண்பித்த தேவன் ஆண்டவரே, என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நான் கண்டேன் என்று சொல்லி ஆகார் சொன்னது போல இந்த மாதத்துல அப்பா இங்க அமர்ந்திருக்கிற எங்கள் சபையார் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை காண்கிற தேவனை இந்த மாதத்தில் நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணத்தக்கதாக, சாட்சி சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுவீராகன்னு சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக. சூழ்நிலைகளை ஆண்டவரே பார்க்கிற தேவன் நீராக இருக்கிறபடியினால சூழ்நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக இல்லாமல் தாப்பா இருக்கு இந்த மே மாதம். ஆனாலும் இந்த மே மாதத்தை இவர்கள் சாதகமாக்கி கொள்ளத்தக்கதாக, இவர்கள் தன் வசப்படுத்தி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராகன்னு உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த முதல் தேதியில் உமது சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை, ஆகாருக்கு கிடைத்த கிருபை, ஆகாருக்கு கிடைத்த பலன், ஆகாருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இவர்களுக்கும் கிடைப்பதாகன்னு சொல்லி உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்களாகன்னு சொல்லி இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி, இந்த மாதத்தில் நெருக்கங்கள் மாறட்டும்னு சொல்லி, இந்த மாதத்தில் அனாவசியமான செலவுகள் வராதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியும் செம்மையுமாய் நடத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். சபையை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சபையை கர்த்தர் அப்படி நடத்துவீராக. ஆகாரை நடத்தியது போல கர்த்தர் சபையின் அங்கலாய்ப்பை கேட்டு சபைக்கு ஒரு பாதையை கர்த்தர் உருவாக்கி தருவீராகன்னு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதிருப்பாயாக. ஆமேன். ஒன்றான மெய்தேவனாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷமும் நம்மேலும் நம் குடும்பத்தார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரியந்தம் தங்கி தாபரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறபடியினால் அவர் இந்த மாதத்தில் நமக்கு நிச்சயமாக பதில் செய்வார். ஆமேன். ஸ்தோத்திரம்.